மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தையை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விளையாளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லுவது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுகு விளையாளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மலைகளை அசைக்கலாம் என்று வேதம் சொல்கிறது. கடுகு என்று சொல்லும் பொழுது அது காரம் மிக்கது, அது மிகவும் சிறியது. ஆண்டவர் சொன்னது வெறும் இது சிறியது என்கிற அந்த ஒரு காரியம் மாத்திரம் அல்ல. கடுகை நீங்கள் எவ்வளவுதான் தண்ணீரில் ஊற வைத்தாலும் அது உப்பாது. நீங்கள் எவ்வளோதான் வெயிலில் போட்டு அதை நீங்கள் காய வைத்தாலும் அது சுருங்காது. இது அசைக்கவே முடியாது. வெப்பங்களும் சரி, சூடும் சரி, தண்ணீரும் சரி, குளிர்ச்சியும் சரி, எது வந்தாலும் கடுகை நம்ம என்ன பண்ண முடியாது, அதை நம்ம உருமாற்றமே செய்ய முடியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கானது கடுகு. ஆகவே தான் ஆண்டவர் மற்ற எத்தனையோ தானியங்கள் இருந்தாலும் விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது கடுகு அளவு அது அதனுடைய அளவையும் குறிக்கிறது, அதனுடைய குணநலங்களையும் குறிக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்காதபடி, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எதை குறித்தும் அதைரியப்படாதபடி தைரியமாக அதை எதிர்நோக்கும் போது எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கும் பொழுது அது தள்ளுண்டு போகும். அது உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. ஆகவே அந்த விசுவாசத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற நீங்கள் தான் ஆண்டவரை, எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரை முடிக்கிறோம் நீங்கள் தான் ஆண்டவரை. அப்பா, விசுவாசம் இல்லாமல் உம்மிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எங்களுக்குள்ள விசுவாசத்தை தாங்க ஆண்டவரை. நாங்கள் பல நேரங்களில் கலங்கி விடுகிறோம். நோய்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, ஆபத்துகள் வரும்போது, ஐயோ ஆண்டவரே, உமக்கு எங்களை குறித்த கவலை இல்லையா என்று அந்த சீசர்கள் கேட்டது போல கேட்டு விடுகிறோம் ஆண்டவரை. ஆனால் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், கடுகளவு விசுவாசம், அது அசைக்கக்கூடாத விசுவாசம். வெயிலில் அது சுருங்காது, அது தண்ணீரில் போட்டாலும் உப்பாது, அது அப்படியாக நிற்கும். அவ்வளவு அது வலிமை உள்ளது. அந்த அளவுக்கு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க, வர்த்திக்க செய்யுங்க. விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.